ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இறால் கிரேவி பார்க்குறோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு மூணுத்தையும் சேர்த்து தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இறால் மதியானமே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த கிரேவி சப்பாத்தி, அதுக்கப்புறம் தோசை, இட்லி எது கூட வேணாலும் இந்த காம்பினேஷன் ரைஸு கூட வேணாலும் சாப்பிட்லாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடயே கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, அந்த சோம்பு தட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறணும். இது கூடவே இறாலையும் சேர்த்துக்கணும். இந்த இறால் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால இது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு, இறாலோட ஸ்மெல்லு போகிறதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு என்னென்ன தேவையான பவுடர் சேர்க்கணுமோ அது எல்லாமே சேர்த்துடலாம். இந்த கிரேவி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது உருளைக்கிழங்கு போடுறதுனால ரைஸு கூடயும் சாப்பிட நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் அந்த இறாலோடையே சேர்ந்து வெந்துடும். இந்த கிரேவி ஒரு செமி சாலிடாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். இது மூணுமே நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் பசங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். நமக்கு தேவையான அளவு பேட்டர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது கூட தேங்காய் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு மூடி போட்டதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி அந்த கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் செமி சாலிடாக வேணாலும் எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.